காசு கொடுக்கறதுக்கு அண்ணங்கிட்ட தான் கேட்பாரு போல இருக்கு. இவருக்கெல்லாம் எதுக்கு ஒரு கல்யாணம்? மாப்பிள்ளைன்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு பார்வதி. அண்ணாங்கட்டி மாப்பிள்ளை. கருப்ப மாமா பாக்கணும்னு சொன்னாரு, அதான் கூட்டிட்டு போடா. டேய் கிளம்புற. போ போ. எப்படி யோசிக்கிறேன்? கிளம்பிட்டான் போ. வேண்டாம்க்கா, சொல்றேன்ல, போயிட்டு வா போ. எனக்கு தான் எங்க அப்பா என் கால்ல விழுந்தாங்க, செத்து போயிடுவேன்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு என்னங்க, வேண்டான்னு சொல்லிருக்க வேண்டியது தானே? எனக்கும் தான் பிடிக்கல. எனக்கும் தெரியும் நான் அழுக்கு, நான் படிக்காதவன், 10ஆம் கிளாஸு, மூட்டை தூக்குறது, சரக்கு டெலிவரி பண்ணுறது என் வேலைன்னு எனக்கும் தெரியும். என் வேலைக்கு வெள்ளையும் ஜல்லையுமா போய் நின்னா டெய்லி 3 வேட்டி சட்டை வாங்க வேண்டியிருக்கும். ஏன்னா வேட்டியில் மசாலா கரை போகாது. அப்புறம் ஏன் அந்த வேலையை செய்கிறேன்னு நீ கேட்டா, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன். ஏங்க, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் கரெக்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என் தகுதி என்னன்னு தெரியுன்றேன். என்னை பிடிக்காதவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இதோ இப்படி சேர்ந்து நடக்கிறது கூட வேணான்னு தான் நினச்சேன். ஆனால் முடியலையே. யாரையோ கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். தப்பு தான். இனிமே நடக்காம நான் பார்த்துக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சு, என் கூட வாழன்னு நான் கேட்டேனா? கேட்கலையே, கேட்கவும் மாட்டேன். உனக்கு பிடிச்சா இருக்கலாம், பிடிக்கலையா உன் வீட்டுக்கு நீ போகலாம். ஆமா, அப்படியே போக விட்டுருவாங்க பாருங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றேன். உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நீ செய். எனக்காக யாரும் கஷ்டப்பட வேணாம். நான் என்னமோ சொல்ல வந்தா பதிலுக்கு நீங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. ச்சே. ஏ என்ன நீ பார்த்து போக மாட்டியா? கையை கொடு. ஒண்ணு வேண்டாம், எங்களுக்கு எந்திரிக்க தெரியாதா? கையை கொடுன்றல. வேண்டாம் சொல்றேன்ல. சரி, அப்ப நீயாவது எந்திரி. எந்திரிச்சு என்ன செய்ய போற? நான் இப்படியே இங்கே கீழே கடந்துக்கிறேன். வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க. சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காம எந்திரி. தெரியுங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நேரம் ஆச்சு. எவ்வளவு நேரம் இப்படி உட்காந்துருப்பேன்? உட்கார்ந்துருக்கேன், என்னமோ பண்றேன். வீட்டுல சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணா நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்கணுமா? கேட்க முடியாதுங்க. எதையும் கேட்க முடியாது, எதையும் செய்ய முடியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாம் நடக்குதா என்ன? நான் பாட்டுக்கு வீட்டுல இருந்தேன், சேர்த்து வைக்கிறாளா சேர்த்து. எல்லாம் எல்லாருக்கும் அவங்க நினைச்ச மாதிரியே நடக்கணும். அதுக்கு நான் தான் ஆளா? இங்கேயே கிடக்குறேன். நான் எங்கேயும் வரல. போங்க, தயவு செஞ்சு உங்க வேலையை பார்த்துட்டு போறீங்களா? இல்லம்மா, நாளைக்கு ராத்திரி கிளம்பிடுவோம். இங்க ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, எல்லாம் ஜாலியா போயிட்டு இருக்கு. என்னடா தனியா வர? அம்மா ஒரு நிமிஷம் இரு. முல்லை எங்க? பின்னாடி வருவா. அம்மா இரு, நான் கூப்பிடுறேன். கதிரு, எங்க அவளை காணோம்? கேக்குறேன்ல, சொல்லு. என்னாச்சு தானே? மாமா, இவன் கூட தானே நம்ம முல்லையை அமுச்சு விட்டோம். ஆமா. இவன் மட்டும் தனியா வரா, அந்த பிள்ளைய காணோம். என்னது, உள்ள வரலையா? இல்ல மாமா, அந்த பிள்ளைய எங்க விட்டுட்டு வந்தான்னு தெரியல. ஏன் மாமா, சேர்த்து வைக்கிறோம்னு சொல்லி புது சண்டையை உருவாக்கிட்டோமோ? டேய் கதிரு, இங்க வாடா. டேய், அந்த பிள்ளை எங்கடா? தெரியல. தெரியலையா? ஏய், உன் கூட தான் அனுப்பிச்சு வச்சான். எங்கடா விட்டு வந்து சொல்ற? நான் வான்னு தான் கூப்பிட்டேன். நீ போ, எனக்கு வர தெரியும்னா நான் வந்துட்டேன்.
கதிரி நீ? இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு உனக்கு தெரியும்ல? தனியா ஏன்டா விட்டுட்டு வந்த நீ? டேய் போடா, போய் கூட்டு போடா. இல்லைண்ணே நான் போகல. திரும்பவும் அகராதி பிடிச்ச மாதிரி பேசுவா. டேய் போடா, போய் கூட்டு போடான்னு சொன்னேன். கதிரி நீ அடி வாங்க போற. போ போய் கூட்டிட்டு வா. தானே போன இடத்துல ஏதாவது பிரச்சனை நடந்துருக்கும், அதனாலதான் வாய் மூடிட்டு அமைதியா நிற்கிறேன். டேய் போடா, போய் கூட்டிட்டு வாடா. கூட்டு வாடான்னு சொல்றேன் இல்ல. வர்றா வாடா. எங்கடா விட்டு வந்த அந்த பிள்ளைய? இல்லை எங்கடா அந்த பிள்ளைய? இந்தா டேய் என்னடா இது எல்லாம்? ஏ முல்ல, என்னப்பா அது? எந்திரிப்பா. ஏய் ஏடா அது? இல்லைண்ணே விழுந்துட்டா, கூப்பிட்டா வரல, நான் என்ன பண்றது? அதுக்காக விழுந்துட்டா பொறுப்பு இல்லாம அப்படி விட்டு வந்துருவேன் நீ? ஏ முல்ல எந்திரிப்பா. ஏய் மாமா சொல்றீல்ல, எந்திரிப்பா. ஏய் அப்படி என்ன கோபம்? எந்திரிப்பா, எந்திரி. நாப்பாடி ஏடா இல்லை, 2 பேரும் பேசிக்கிட்டு சொல்லி தான் அனுப்பிச்சு வச்சேன். ஒரு பார்த்து கூட்டு வரணுமா இல்லையா? இப்படி கீழே விழுந்த பிள்ளையா அம்போட்டு விட்டு வந்திருக்கா? அண்ணே நான் ஒன்றும் யாரையும் தள்ளிலாம் விடல. இல்லை நீ தள்ளி விட்டுணும்னு சொல்ல வரலடா, இப்படி பொறுப்பு இல்லாம விட்டு வந்தது அப்படின்னு சொல்ல வரேன். இல்லை இந்த பிள்ளை யாரா? உன் முன்னாடி இல்லையாடா? கூட இருந்து பொறுப்பை கூட்டு வர தெரியாதா உனக்கு? ஏண்டா யாராவது 3ஆம் மனுஷனுக்கு பிரச்சனை வந்தா கூட கடைசி வரைக்கும் கூட நிற்கும்னு சொல்லி தண்டை உன்னை வளர்த்தேன். இப்ப என்ன புதுசா திமிரு வந்துருச்சா உனக்கு? டே கதிரு, இதை ஒன்றை நான் எதிர்பார்க்கலடா. என் தம்பி கதிர் கோபக்காரன், நியாயமான விஷயத்தை அவன் கோவப்படுவேன். மற்றபடி அவன் எல்லா விஷயத்திலும் நல்லவன். அவனை நம்பி எவ்வளவு பெரிய விஷயத்தை ஒப்படைக்கலாம்னு சொல்லி ஊரு பூரா பெருமையா பேசிட்டு இருக்கா நானே. நீ ஏடா இப்படி பண்ணிட்ட? ஏண்டா இன்னைக்கு இந்த பிள்ளைய இப்படியே விட்டு போனதுக்கு பதிலா அன்னைக்கே கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்க வேண்டியதான்றா. இப்ப நீ செஞ்சதுக்கு அது நல்ல முடிவு வந்திருக்க முடியாது. இதுல எப்படி நிக்கிறாம்பு கம்முடு கருங்கல் தூணு கணக்கா. ஏண்டா இல்லை, ஒரு பொம்பளை பாட்டை எப்படி நடத்துக்கணும் கூட உனக்கு தெரியாதாடா? அறிவட்ட விளையாடா நீ. இந்த பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருந்தா நம்மளால தாங்கிக்க முடியுமாடா? கொஞ்சமாவது பொறுப்பு வேணா? இங்க வாரா கதிரே, இதான் உனக்கு முதலும் கடைசி. இனிமேல் இப்படி ஏதாச்சும் பண்ண அன்னைக்கு இருக்கு உனக்கு. எப்ப முல்ல ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சாப்பா? இல்ல மாமா. சரி வா போலாம். போடா வாப்பா. பார்த்து வாப்பா. ஏன் மாமா, ம் நாளைக்கு கறியெல்லாம் சொல்லியாச்சா? அதெல்லாம் சொல்லியாச்சு தானே, அது எப்படி சொல்லாம இருப்பேன். சரி கதிரங்க அவன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான். வாடா ஜீவா, போய் கதிரை கூட்டிட்டு வா. சொல்லுங்கண்ணே. இங்க வாடா. என்னடா நீ என்ன நான் திட்டினத மனசுல வச்சு தெரியாடா நீ?
அதெல்லாம் இல்லைண்ணே. ஆனால் அந்த இடத்துல நான் வேற என்ன செஞ்சுருக்க முடியும்? டேய் அதுக்காக அப்படியே விட்டு வந்துருக்க கூடாதுடா. ஜீவா, உனக்கு அது தெரியாதுல்ல? முல்லை கீழே சறுக்கி விழுந்திருக்கு. இவன் அப்படியே விட்டுட்டு வந்திருக்கான். நான் அப்படி செய்வேனா நீ? அந்த புள்ள தான் விழறதுக்கு முன்னாடி அவ்வளோ பேசிச்சு. என்னை பிடிக்கல, என் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிச்சு. நான் என் கூட வாழணும்லாம் அந்த பிள்ளைகிட்ட கேட்கவே இல்லையா நீ? நான் பாட்டுக்கு ஒதுங்கி தானே நிற்கிறேன். இல்லை அதெல்லாம் சரியாயிரும்டா, விடு. இல்லைண்ணே, அந்த புள்ள அப்படி சொன்னதுலலாம் எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. நான் வீட்டுக்கு போகலான்னு தான் கூப்பிட்டேன். வர வழியில் சறுக்கி விழுந்துருச்சு. கையை பிடிச்சி தூக்கலான்னா கையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு. சரி எந்திரிச்சு வான்னு சொன்னா எந்திரிக்கவும் இல்லை. போன்னு துரத்துனா வேற என்ன நான் பண்றது? அதான் கிளம்பி வந்துட்டேன். சரி விட்றா. ரொம்ப திட்டிட்டீங்களாண்ணே? இப்பெல்லாம் பேசவே மாட்டேன். இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறான் பாருங்க. திட்டிருப்பாரு. வரும்போதே இவன் முகம் சரியில்லை. மாமா, நீங்க ஏன் இவனை திட்டினீங்க? கொஞ்சம் பொறுதானா? இல்லை என்ன வேணாலும் இருக்கட்டும்டா, அந்த பிள்ளை நீ கூட்டு தாண்டா வந்திருக்க. அந்த பிள்ளை வரமாட்டேன்னு சொன்னா கூட கொஞ்ச நேரம் காத்துக்கு இருந்து கூட கூட்டுக்கு வந்துருக்கணும்டா. ஓமாட்டுக்கு விட்டு வந்துட்டுவே. ஏதோ தனம் பார்த்ததுனால சரியா போச்சு. இல்லைண்டா கோவப்பட்டு அந்த பிள்ளை அவனுக்குள்ள உட்காந்துட்டு இருந்திருக்கேன். இல்லை இடம் வேற அந்த மாதிரி இடம்டா. ஏதாவது ஒன்று நடந்தா நம்மளால தாங்க முடியுமாடா? அந்த கோவத்துல உன்னை நான் திட்டி விட்டேன். விடு. பரவாயில்லண்ணே, எனக்கு புரிஞ்சுது. உன்னை புரிஞ்சுக்க முல்லைக்கு தெரியல பாரு, அதான் வருத்தமா இருக்கு. இவன் இப்படி கஷ்டப்படும் போதெல்லாம் எனக்கு தான் பாவமாக இருக்கு. ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கு. என்னால தான் இவனுக்கு இப்படி ஆயிடுச்சோ. தினம் இவனை நினச்சி தான் வருத்தப்படுறேன். டேய் உள்ள என்ன வேணாலும் பேசிட்டு என்ன வேணாலும் கோச்சுக்கிட்டு. ஆனா அந்த பிள்ளை பொண்டாட்டி இல்லையாடா? நீ தாலி எட்டுன பொண்டாட்டிடா. நீ தாலி எந்த நிலைமையில கட்டியிருந்தாலும் அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையும் வராம காப்பாற்ற வேண்டியது ஓம் பொறுப்பு தான்ற. அதை மட்டும் நீ என்னைக்கு மறந்துடக்கூடாது கதிரு. நம்ம வீட்லயே நீ தான் அட்டகாசமாக இருக்க போறடா கதிரு. அது மட்டும் நல்லா தெரியுது. ஆமா, ஆனா இன்னைக்கு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். யாரையும் சேர்த்து வைக்க போறேன்னு இப்படி கோத்து விடக்கூடாது. அதெல்லாம் இயல்பா நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்ல மாமா? டேய் அது அண்ணன் சொல்ற இல்ல, விடுறா. இப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்கே தெரியாதடா. நான் ஒழுங்கா தானே இருக்கேன். டே ஜீவா, இவ ஒழுங்கா வாடா இருக்கான், நீயே சொல்ற. இல்லைண்ணே, சும்மா போட்டு படுத்தாதீங்க அவனை. அவன் ஒழுங்கா தான் இருக்கான். டே கதிரு, நீ கடையில் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்களாடா. இதான் கதிரு. கதிரு எப்பயுமே இப்படி அழுக்கு சட்டையோட தான் இருப்பேன். யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மாறுவேஷம் போட மாட்டேன்டு. அது உண்மைதான்டா கதிரு. எப்படி இருக்கியா அப்படியே வந்து நிற்கிறேடா. இந்த நேரம் எத்தனை வெட்டு இருக்குன்னு சொல்லு. அண்ணனுக்குமே இருக்குமான்றது சந்தேகம் தான்டா. கதிரு, நல்ல குணத்தில் அந்த பிள்ளை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள்லாம் ஆகாதுடா. அந்த பிள்ளை அப்படி புரிஞ்சுக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக வாழ்க்கை மாறும்டா.
எனக்கு ஒன்றும் அதில் வருத்தம்லாம் இல்லைண்ணே. எனக்கு யார்கிட்டயும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எனக்கு காலையில் கடைக்கு போகணும், வேலை செய்யணும், ராத்திரி வீட்டுக்கு வரணும், உங்கள் எல்லாரையும் பார்த்து உங்கள் கூட எல்லாம் பேசணும், நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதானே எனக்கு. அதுக்கு மேலெலாம் நான் யோசிச்சதே இல்லைண்ணே. நான் வருத்தமாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் எல்லாரும் தான் என்னை நினச்சி வருத்தப்படுறீங்க. அதை முதல்ல விடுங்க. வழியிலே விட்டுட்டு வந்தது தப்பு தான். நான் தான் அம்புட்டு தடவை கூப்பிட்டேன்ல, வரலைன்னா நான் என்ன செய்யறதா? அண்ணன் வேற என்ன திட்டுது. இனிமே இப்படிலாம் நடக்காது. நீயும் சேத்துலலாம் விழாம பார்த்து. நீ என்கிட்ட சொன்னது தான். எனக்கு உன் மேலே கோவம்லாம் இல்லை. எனக்கு உங்கள் அம்மாவை பார்த்தா தான் பிடிக்காது. ஏன்னா அவங்க எங்கள் குடும்பத்துக்கு பண்ணது அப்படி. இப்பயும் பார்க்குற இடத்துலலாம் என்னட்டையே உரண்டல் தான் நான் என்ன பண்ணுறேன். ஆனால் அந்த கோவத்துலலாம் நான் விட்டுட்டு வரல. எனக்கு வேற என்ன செய்யறதுன்னு அப்போ தெரியல. எனக்கு எங்கள் அண்ணி அம்மாவை தவிர பொம்பளைங்க கிட்டலாம் பேசி பழக்கம் இல்லை. எப்படி பேசணும், அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னெலாம் எனக்கு தெரியாது. நான் என்ன பேசினாலும் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும். அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு உன்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, ஆசையும் இல்லை, கோபமும் இல்லை, வருத்தமும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீ என்னை தொந்தரவு பண்ணலன்னா நானும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். நீ ஒன்றும் சொல்ல வேணாம். அப்படியே விட்டுட்டு வந்தது எனக்கு தப்புன்னு தோணுச்சு. அண்ணனும் அண்ணியை வேற திட்டினாங்க. அதான் மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தேன். எல்லாட்டு கடி தானே வாங்கிட்டு வந்த? ஆமா மாமா. புள்ள இங்க வாயே. இங்க பாரு, என் தன சோறு புகுதான் தெரிஞ்ச உடனே எனக்கே பசி எடுக்க ஆரம்பிச்சுட்ட. என் தன குழம்பு வச்சா 3 தெருக்கு பழக்கண்டா. அவ கை பக்கம் எந்த பொம்பளைக்கு வரப்போகுது? ஆமா மாமா, நானும் தங்கச்சி சமையல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஆமா மாமா. தானா கேட்டையா? நல்ல காரசாரமா வக்கனே குழம்பு வையே. நீ வைக்கிற குழம்போட வாசனை காரக்குடி முழுவதும் மணக்கணும். சரிங்க மாமா. ஆமா, தனம் வச்சாதான் மணக்கும். நாங்கெல்லாம் வச்சா மணக்காதா? கசக்குமா? ஆமா, நீதான் அன்னைக்கு மட்டன் குழம்பு வச்சிய. மாப்ள, அது எப்படி இருந்து தெரியுமா? போதும் போதும், அப்படியே நிறுத்துங்க. அத மட்டன் சொன்னா ஆடு கூட நம்பாது. ஏதோ எல்லா தடவையும் அப்படியே பண்ணி கொடுத்த மாதிரி சொல்றீங்க.
வீட்டுக்கு வந்தா என் சமையல் தான் சாப்பிடணும். உங்க தங்கச்சி வீட்லயே டெய்லி சாப்பிட முடியாது. அட சும்மா இருக்க மாட்டியா? அதான் விளையாட்டுக்கு சொன்ன அதை போய் சீரியஸ் எடுத்துக்கிட்டு பேசிட்டு என்ன எங்க முள்ள எப்படி சமைப்பா தெரியுமா? அட்டகாசமா சமைப்பா. தனெல்லாம் அவட்ட டிப்ஸ் கேட்கணும், டிப்ஸ். ஆமா டிப்ஸ் கேப்பா. இங்க பாரு, இந்த பொய்யெல்லாம் சொல்லாத. யாரு சமைச்சா தான் எங்க தனத்துக்கிட்ட வராதாமா. முள்ள நீ இங்க வா, நீ இங்க வந்து சமை. தனப்புராணம் ரொம்ப ஓவரா இருக்கு, நம்ம யாருன்னு காட்டுவோம். எந்திரிச்சு வா முள்ள.